New Hope TV, your encounter with God. கொடுக்க வாஞ்சிக்கிறேன், ನಾನು ಕೊಡ್ಲಿಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡ್ತೇನೆ. அது என்னக்குள்ள இருந்து இருக்கிற அந்த அன்பை ஆண்டவரே, ಅದು ನನ್ನೊಳಗಿರುವಂತ ಪ್ರೀತಿಯನ್ನು ದೇವರೇ, நீங்க எதிர்பார்க்காததெல்லாம் நான் செய்திருப்பேன். ನೀವು ಎದುರು ನೋಡದೇ ಇರುವಂತ ಎಲ್ಲವನ್ನ ನಾನು ಮಾಡ್ತಿದ್ದೆ. ஆனா எதிர்பார்க்கிறதை நான் மறந்து விட்டேனே. ಆದ್ರೆ ನೀವು ಎದುರು ನೋಡುವಂತ ಕಾರ್ಯವನ್ನು ನಾನು ಮರೆತು ಬಿಟ್ಟನಲ್ಲ. இன்றைக்கு உம்முடைய சமூகத்தில் வருகிறேன் அப்பா. ಆದ್ರೆ ಈ ದಿನ ನನ್ನ ಸನ್ನಿಧಿಯಲ್ಲಿ ನಾನು ಬರ್ತೇನಪ್ಪ. என்னுடைய வாழ்க்கையில முழு அன்பை உமக்கு தருகிறேன். ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿರುವಂತ ಸಂಪೂರ್ಣ ಪ್ರೀತಿಯನ್ನು ನಿಮಗೆ ಕೊಡ್ತೇನೆ. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳ್ತದೆ, நகோமி சொல்லுகிறாள், ನಹೋಮಿ ಹೇಳ್ತಾಳೆ, எதை நம்பி என்னிடத்தில் வருகிறாய்? ಏನನ್ನ ನಂಬಿ ನನ್ನ ಬಳಿ ನೀನು ಬರ್ತೀಯ? என்னிடத்தில் உனக்கு கொடுக்க ஒண்ணுமே இல்லை. ನನ್ನ ಬಳಿ ನಿನಗೆ ಕೊಡ್ಲಿಕ್ಕೆ ಏನೂ ಇಲ್ಲ. என்னிடத்தில் இருந்ததெல்லாம் நான் இழந்து விட்டேன். ನನ್ನ ಬಳಿ ಇದ್ದಿದ್ದು ಎಲ್ಲವನ್ನ ನಾನು ಕಳ್ಕೊಂಡೆ. ஆம் பிரியமான தேவ ஜனமே, ಹೌದು ಪ್ರಿಯರಾದ ದೇವರೇ ಮಕ್ಕಳೇ, ஆமென். தேவன் தன்னுடைய மகனை விட வெளியேற பெற்றது அவருடைய வாழ்க்கையில வேற எதுவும் இருக்கல. ದೇವರಿಗೆ ತನ್ನ ಮಗನಿಗಿಂತ ಬೆಲೆಯುಳ್ಳದು ಬೇರೆ ಯಾವುದು ಆತನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಇಲ್ಲ. அதையே இழந்த பிறகு அவருக்கு நமக்கு கொடுக்க வேற எதுவுமே இல்ல. ಅದನ್ನೇ ಕಳ್ಕೊಂಡ ಮೇಲೆ ನಮ್ಗೆ ಕೊಡ್ಲಿಕ್ಕೆ ಆತನ ಬಳಿ ಏನೂ ಇಲ್ಲ ಪ್ರಿಯರೇ. ஆனால் ரூத் சொல்லுகிறாள், ಆದ್ರೆ ರೂತ್ ಹೇಳ್ತಾಳೆ, உனக்குள்ள நான் என்னுடைய எதிர்காலத்தை பார்க்கிறேன். ನಿನ್ನೊಳಗೆ ನಾನು ನನ್ನ ಭವಿಷ್ಯ ಜೀವಿತವನ್ನು ನೋಡ್ತೇನೆ. உனக்குள்ள நான் சந்தோஷத்தை பார்க்கிறேன். ನಿನ್ನೊಳಗೆ ನನ್ನ ಸಂತೋಷವನ್ನು ನಾನು ನೋಡ್ತೇನೆ. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், ಕೀರ್ತನೆಗಾರನು ಹೇಳ್ತಾನೆ, இந்த உலகத்தில் 1000 ஆண்டுகள் நான் வாழ்வதை விட உம்முடைய சமூகத்தில் வாழுகிற ஒரே ஒரு நாள் மேலானது. ಈ ಲೋಕದಲ್ಲಿ 1000 ವರ್ಷಗಳು ನಾನು ಬದುಕುವುದಕ್ಕಿಂತ ನಿಮ್ಮ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಒಂದು ದಿನ ಬದುಕುವುದು ಎಷ್ಟೋ ಮೇಲು. ஆம் பிரியமான தேவ ஜனமே, ಹೌದು ಪ್ರಿಯರಾದ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, தேவனுடைய சமூகத்தில் இருக்கும் போதே எங்களுடைய வாழ்க்கையில எந்த சம்பாதனையும் கொடுக்க முடியாத சந்தோஷம் கொடுக்கிறது. ಹೌದು, ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಪ್ರಸನ್ನತೆಯಲ್ಲಿ ನಾವು ಜೀವಿಸುವಾಗ ಯಾವ ಸಂಪಾದನೆಯೂ ಕೊಡದಂತ ಒಂದು ಸಂತೋಷವನ್ನು ಪ್ರಸನ್ನತೆ ಕೊಡ್ತದೆ ಪ್ರಿಯರೇ. இந்த உலகத்தின் எந்த உறவும் கொடுக்க முடியாத அந்த சந்தோஷம் அவரோடு நாங்கள் வாழ்வதிலே கொடுக்கிறது. ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಯಾವ ಸಂಬಂಧವೂ ಕೂಡ ಕೊಡ್ಲಿಕ್ಕಾಗದ ಒಂದು ಸಂತೋಷವನ್ನು ಆತನೊಂದಿಗೆ ಜೀವಿಸುವಂತ ಸಂಬಂಧ ಕೊಡ್ತದೆ ಪ್ರಿಯರೇ. எந்த ஐஸ்வர்யமும் எந்த பேரும் எந்த புகழும் கொடுக்க முடியாத அந்த மகிழ்ச்சி தேவனுடைய சமூகத்தில் கிடைக்கிறது. ಯಾವ ಒಂದು ಹೆಸರು ಕೂಡ, ಯಾವ ಒಂದು ಐಶ್ವರ್ಯ, ಯಾವ ಒಂದು ಸಂಪತ್ತು ಕೂಡ ಕೊರಲಿಕ್ಕಾಗದೇ ಇರುವಂತ ಒಂದು ಸಂತೋಷವನ್ನ ದೇವರ ಪ್ರಸನ್ನತೆ ಕೊಡ್ತದೆ ಪ್ರಿಯರೇ. அழிந்து போகிற ஒன்றதை நாங்கள் தேடி போகாமல், ಅಳಿದು ಹೋಗುವಂತ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ನಾವು ಹುಡುಕಿ ಹೋಗದೆ, அழியாத தேவனை நாங்கள் தேட ஆரம்பிப்போம். ಅಳಿಯದೇ ಇರುವಂತ ದೇವರನ್ನ ಹುಡುಕುವ. எல்லாமே தற்காலிகமானது, ಎಲ್ಲವೂ ಒಂದು ತಾತ್ಕಾಲಿಕವಾದಂತ, எல்லாம் ஒரு நாள் முடிந்து போகிறது. ಎಲ್ಲ ಒಂದು ದಿನ ಮುಗಿಲಿಕ್ಕಿದೆ. ஆனா அந்த அன்புக்கு மட்டுமே முடிவில்லாதது பிரியமானவர்களே. ಆದರೆ ಆತನ ಪ್ರೀತಿಗೆ ಮಾತ್ರ ಅಂತ್ಯವೇ ಇಲ್ಲ ಪ್ರಿಯರೇ. சில ஆண்டுகளுக்கு முன்னே ஒரு சம்பவம் இப்படியாய் நடந்தது. ಕೆಲವು ವರ್ಷಗಳ ಹಿಂದೆ ಒಂದು ಸಂಭವ ಈ ರೀತಿಯಾಗಿ ನಡೀತು. இப்போ இருக்கிற மருத்துவ சௌகரியம் இல்லாத அந்த நாட்களிலே, ಈಗಿರುವ ರೀತಿಯಲ್ಲಿ ಒಂದು ವೈದ್ಯಕೀಯ ಸೌಲಭ್ಯಗಳು ಇಲ್ಲದೆ ಇರುವಂತ ಆ ದಿನಗಳಲ್ಲಿ மருத்துவ சிகிச்சை செய்ய வேண்டும் என்றால், ಒಂದು ಶಸ್ತ್ರಚಿಕಿತ್ಸೆಯನ್ನು ಮಾಡಬೇಕೆಂದಾಗ ಹೇಳಿದ್ರೆ, அநேக ஆண்டுகளுக்கு முன்னே அது மிக ஒரு பயங்கரமான ஒரு ப்ரொசீஜரா இருந்தது. ಅನೇಕ ವರ್ಷಗಳ ಹಿಂದೆ ಇದೊಂದು ಭಯಂಕರವಾದಂತ ಒಂದು ಕಾರ್ಯವಾಗಿತ್ತು. ஜனங்கள் நினைச்சு பார்க்கவும் முடியாது. இப்போ இருக்கிற ஜனங்கள், ಈಗಿರುವಂತ ಜನರು ಅದನ್ನು ನೆನೆಸ್ಲಿಕ್ಕೂ ಕೂಡ ಆಗೋದಿಲ್ಲ. அந்த நாட்களில கையை காலை பிடித்து கொண்டு ஆபரேஷனை செய்வார்கள். ಆ ದಿನಗಳಲ್ಲಿ ಅವರು ಕೈ ಕಾಲುಗಳನ್ನು ಹಿಡ್ಕೊಂಡು ಆಪರೇಷನ್ ಅನ್ನು ಮಾಡ್ತಾ ಇದ್ರು. அந்த ಅறுவை சிகிச்சை செய்யும் போது, ಆ ಒಂದು ಶಸ್ತ್ರಚಿಕಿತ್ಸೆಯನ್ನು ಮಾಡುವಾಗ எந்த ஒரு பெயின் கில்லர்களும் கொடுக்கப்படுவதில்லை. ಯಾವ ಒಂದು ಪೇನ್ ಕಿಲ್ಲರ್ ಗಳನ್ನು ಕೂಡ ಕೊಡ್ತಾ ಇರಲಿಲ್ಲ. எந்த ஒரு அனஸ்தீசியாவும் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கல. ಯಾವ ಅನಸ್ತೇಷಿಯಾ ಕೂಡ ಕೊಡ್ತಾ ಇರಲಿಲ್ಲ. நேராக ஜனங்கள் கால் கைகளை வந்து பலமாய் இருக்கிறவர்கள் பிடித்துக்கொண்டு, ನೇರವಾಗಿ ಜನರ ಕೈ ಕಾಲುಗಳನ್ನು ಬಲವುಳ್ಳವರು ಹಿಡಿದುಕೊಂಡು, ஒருவர் மட்டும் அந்த இடத்திலே அந்த அறுவை சிகிச்சையை செய்து அந்த காயத்தை தைக்குவார்கள். ಒಬ್ಬರು ಮಾತ್ರ ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಒಂದು ಶಸ್ತ್ರಚಿಕಿತ್ಸೆಯನ್ನು ಮಾಡಿ ಆ ಗಾಯವನ್ನು ಅವರು ಮುಚ್ಚುತ್ತಾ ಇದ್ರು. ஒரு ஊர்ல இப்படியாக நடந்தது. ಒಂದು ಊರಲ್ಲಿ ಈ ರೀತಿಯಾಗಿ ನಡೀತು. அந்த காலத்திலே ஒரு நாள் ஒரு தகப்பன் தன் மகளோடு வாழ்ந்து கொண்டிருந்தார். ಆ ಕಾಲದಲ್ಲಿ ಒಬ್ಬ ತಂದೆಯು ತನ್ನ ಮಗಳೊಂದಿಗೆ ಜೀವಿಸ್ತಾ ಇದ್ರು. அந்த மகள் நல்லா படித்துக்கொண்டு வளர்ந்து கொண்டிருந்த நாட்களில், ಆ ಮಗಳು ಚೆನ್ನಾಗಿ ಓದುತ್ತಾ ಬೆಳೀತಾ ಇರಬೇಕಾದ್ರೆ, இருந்தபடி அவளுடைய கரத்திலே ஒரு கட்டியை போல காணப்பட்டது. ಹಾಗೆ ಇರುವ ಹಾಗೆ ಅವಳ ಕೈಯಲ್ಲಿ ಒಂದು ಗಡ್ಡೆ ರೀತಿಯಲ್ಲಿ ಕಾಣಲ್ಪಡ್ತು. அவளுடைய கை பகுதியில, அவள் கை இந்த மடிக்கிற அந்த இடத்துல, ಈ ಕೈಯನ್ನು ಮಡಿಸುವಂತ ಒಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ ஒரு கட்டி வர ஆரம்பித்தது. ಒಂದು ಗಂಟು ಬರಲಿಕ್ಕೆ ಆರಂಭಿಸಿತು. அது சின்னதாய் இருக்கிறதே என்பதாக அவர்கள் அப்படியே விட்டு விட்டார்கள். ಅದು ಚಿಕ್ಕದಾಗಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಅವರು ಹಾಗೆ ಬಿಟ್ಟು ಬಿಟ್ಟರು. ஆனால் அந்த கட்டி வளர்ந்து வளர்ந்து அந்த கையை அவள் மடக்க முடியாத ஒரு சூழ்நிலை அவளுக்கு உண்டாகிவிட்டது. ಆದ್ರೆ ಆ ಗಡ್ಡೆಯು ಬೆಳೆದು ಬೆಳೆದು ಕೈ ಅಲ್ಲಾಡಿಸ್ಲಿಕ್ಕೆ ಆಗದ ರೀತಿ ಅದು ಬೆಳೀತು. எப்பொழுது வலி அதிகமா இருக்கிறதை அவள் தெரிந்து கொண்டாளோ, ಯಾವಾಗ ನೋವು ಅಧಿಕವಾಗಿರುವುದನ್ನ ಆಕೆ ಕಂಡುಕೊಳ್ತಾಳೋ, தன் தகப்பனோடு அவள்
ஆஸ்பத்திரிக்கு மருத்துவமனைக்கு போனாள். ತನ್ನ ತಂದೆಯೋಡ ಒಡನೆ ಅವಳು ಆಸ್ಪತ್ರೆಗೆ ಹೋಗ್ತಾಳೆ. அங்கே டாக்டர்கள் சொல்லிவிட்டார்கள், இதை அறுவை சிகிச்சை செய்துதான் இதை எடுக்க வேண்டும் என்று சொல்லி. ಅಲ್ಲಿ ವೈದ್ಯರು ಹೇಳ್ತಾರೆ ಇದನ್ನು ಶಸ್ತ್ರಚಿಕಿತ್ಸೆ ಮಾಡಿ ತೆಗಿಬೇಕು ಎಂಬುದಾಗಿ. டாக்டர் அப்படியே சொல்லிவிட்ட உடனே, ಆದ್ರೆ ಆ ವೈದ್ಯರು ಆ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳಿದ ಕೂಡಲೇ அந்த தகப்பனுடைய முகத்தில் ஒரு பெரிய வேதனை உண்டாகிவிட்டது. ಆ ತಂದೆಯ ಮುಖದಲ್ಲಿ ಒಂದು ದೊಡ್ಡ ವೇದನೆ ಉಂಟಾಯಿತು. அந்த பெண்ணும் கூட அழ ஆரம்பித்து விட்டாள். அந்த மகள், ಆ ಹೆಣ್ಣು ಮಗಳು ಕೂಡ ಅಳಲಿಕ್ಕೆ ಆರಂಭಿಸಿದ್ಲು. அப்பா எனக்கு இந்த அறுவை சிகிச்சை வேண்டாம், ಅಪ್ಪ ನನಗೆ ಶಸ್ತ್ರಚಿಕಿತ್ಸೆ ಬೇಡ, நான் அப்படியே இருந்துறேன், ನಾನು ಹಾಗೆ ಇರ್ತೇನೆ. அப்படி சொன்னாலும் கூட ಹಾಗೆ ಹೇಳಿದ್ರು ಕೂಡ அந்த வலி வந்து ஒரு பயங்கரமான வேதனை கொண்டு வருகிற வலியாக இருந்தது. ಆ ಒಂದು ನೋವು ಭಯಂಕರವಾದಂತ ಒಂದು ವೇದನೆ ತರುವಂತ ஒரு ನೋವಾಗಿತ್ತು. பக்கம் அறுவை சிகிச்சை செய்வதற்கு பயம், ಒಂದು ಕಡೆ ಆ ಶಸ್ತ್ರಚಿಕಿತ್ಸೆಯನ್ನು ಮಾಡೋದಕ್ಕೆ ಭಯ, இன்னொரு பக்கத்தில் அப்படியே விடுவதற்கும் ஒரு பயம், ಇನ್ನೊಂದು ಕಡೆ ಹಾಗೆ ಬಿಡುವುದಕ್ಕೂ ಕೂಡ ಭಯ. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில அந்த தகப்பன் தன் மகளுக்கு சொன்னாள், நீ தயவு செய்து வந்து இதுக்கு ஒத்துழையுமா, எப்படியாவது நீ ஒரு நாளில் அந்த கட்டி எடுக்கப்பட்டு கொஞ்ச நாளில் நீ நல்லாகி விடுவாய். ಇಂಥ ಸನ್ನಿವೇಶದಲ್ಲಿ ಅವ್ರು ಹೇಳ್ತಾರೆ ತನ್ನ ಮಗಳಿಗೆ, ಹೇಗಾದ್ರೂ ನೀನು ಒಪ್ಕೊಳ್ಳಮ್ಮ, ಒಂದು ದಿನದಲ್ಲಿ ಈ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡಿ ಅದು ನಿಮ್ಗೆ ವಾಸಿ ಆಗ್ತದೆ, நீ நல்லா ஆயிடுவே, ನೀನು நீ ಸೌಖ್ಯವಾಗ್ತೀಯ, நல்ல கையை மடிக்க முடியும், நீ நல்லா இருக்க முடியும் எதிர்காலத்துல. ನೀನು ಕೈಯನ್ನು ಮಡಿಸಬಹುದು, ಮುಂದಿನ ಭವಿಷ್ಯದಲ್ಲಿ ಚೆನ್ನಾಗಿರಬಹುದು. எவ்வளவோ கெஞ்சின பிறகு அந்த சின்ன மகள் அவள் ஒத்துக்கொண்டாள். ಎಷ್ಟೋ ಗೋಗರಿದ ನಂತರ ಆ ಮಗಳು ಈ ಕಾರ್ಯಕ್ಕೆ ಒಪ್ಕೊಳ್ತಾಳೆ. ரொம்ப வேதனையானது, ತುಂಬಾ ವೇದನೆ ಆದಂತದ್ದು, நிறைய ரத்தம் போகக்கூடியது, ತುಂಬಾ ರಕ್ತ ಹೋಗ್ತದೆ, வலி தாங்க முடியாத ஒரு காரியம் அது. ನೋವನ್ನು ತಡ್ಕೊಳ್ಳಿಕ್ಕೆ ಆಗದೆ ಇರುವಂತ ಒಂದು ಕಾರ್ಯ. ஒரு பக்கம் தகப்பனுடைய மனசை பார்த்து, ಆದ್ರೆ ಒಂದು ಕಡೆ ತಂದೆಯ ಮನಸ್ಸನ್ನು ನೋಡಿ அந்த ஒரு மகள் ஒத்துக்கொண்டாள். ಆ ಒಂದು ಮಗಳು ಅದಕ್ಕೆ ಒಪ್ಕೊಂಡ್ಲು. ஆனால் அந்த ஒரு மகள் ஒரே ஒரு கண்டிஷனை வைத்தாள். ಆದ್ರೆ ಆ ಮಗಳು ಒಂದೇ ಒಂದು ಕಂಡೀಷನ್ ಅನ್ನು ಅವಳು ಹಾಕ್ತಾಳೆ. அந்த தகப்பனுக்கு சொன்னாள், ಆ ತಂದೆಗೆ ಹೇಳಿದ್ಲು, நான் இதை செய்ய வைத்துக் கொள்கிறேன் அப்பா, ನಾನು ಇದನ್ನು ಮಾಡಿಸ್ಕೊಳ್ತೇನೆ ಅಪ್ಪ, ஆனால் நீங்க எனக்காக ஒன்றை செய்ய வேண்டும், ಆದ್ರೆ ನೀವು ನನಗಾಗಿ ಒಂದನ್ನು ಮಾಡಬೇಕು, அதை செய்தால் மட்டுமே நான் இதற்கு நான் வந்து ஒத்துழைப்பேன். ನೀವು ಅದನ್ನು ಮಾಡಿದ್ರೆ ಮಾತ್ರ ನಾನು ಇದಕ್ಕೆ ಒಪ್ಕೊಳ್ತೇನೆ. அதற்கு அந்த தகப்பன் சொன்னார், ಅದಕ್ಕೆ ಆ ತಂದೆ ಹೇಳಿದ್ರು, உனக்காக நான் எதையும் செய்கிறேன் மகளே, ನಿನಗಾಗಿ ನಾನು ಏನು ಬೇಕಾದ್ರೂ ಮಾಡ್ತೇನೆ என்ன ಮಗಳೇ, செய்யட்டும் சொல்லு. ಏನು ಮಾಡ್ಬೇಕು ಹೇಳು. அதற்கு அவள் சொன்னாள், ಅದಕ್ಕೆ ಆಕೆ ಹೇಳ್ತಾಳೆ, இந்த ஒரு ஆபரேஷன் நடக்கிற நேரத்துல ಈ ಆಪರೇಷನ್ ನಡೆಯುವಂತ ಒಂದು ಸಂದರ್ಭದಲ್ಲಿ நீங்க என்னை பார்த்து கொண்டே இருக்கணும், ನೀವು ನನ್ನನ್ನು ನೋಡ್ತಾನೆ ಇರಬೇಕು, நீங்க என்னை பார்த்து கொண்டே இருக்கணும், ನೀವು ನನ್ನ ನೋಡ್ತಾನೆ ಇರಬೇಕು, உம்முடைய கண்கள் என்னை விட்டு வேறு இடத்துக்கு திரும்பாமல் ನಿಮ್ಮ ಕಣ್ಣು ನನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಬೇರೆ ಸ್ಥಳಕ್ಕೆ ತಿರುಗದ ಹಾಗೆ நீங்க என்னை பார்த்து கொண்டே இருந்தா, ನೀವು ನನ್ನ ನೋಡ್ತಾನೆ ಇದ್ರೆ, நீங்க இருக்கிற அந்த தைரியத்துல ನೀವಿರುವಂತ ಧೈರ್ಯದಲ್ಲಿ நான் எதையும் தாங்கிக் கொள்வேன். ನಾನು ಎಲ್ಲವನ್ನು ತಾಳಿಕೊಳ್ತೇನೆ. அதற்கு அவங்க தகப்பன், ஆம் நான் நிச்சயமா இருப்பேன் என்று சொன்னார். ಅದಕ್ಕೆ ಅವರ ತಂದೆ ಹೇಳ್ತಾರೆ, ನಿಶ್ಚಯವಾಗಿ ನಾನು ಇರ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ. ஆபரேஷன் நாள் வந்தது. ಆಪರೇಷನ್ ದಿನ ಬಂತು. அந்த நாள் அந்த டாக்டர்கள் இடத்துல அவர் தகப்பன் கேட்டுக்கொண்டார். ಆ ದಿನ ಡಾಕ್ಟರ್ಸ್ ನ ಬಳಿ ತಂದೆ ಕೇಳ್ತಾರೆ, நான் என் பிள்ளை முன்பதாக நான் இருக்கணும். ನಾನು ನನ್ನ ಮಗಳ ಮುಂದೆ ಇರಬೇಕು. அவர்கள் சொன்னார்கள், ಅವರು ಹೇಳಿದ್ರು, எந்த பெற்றவர்களும் தாங்க முடியாதது அது, ಯಾವ ಎತ್ತವರು ಕೂಡ ತಡೆದುಕೊಳ್ಳಲಿಕ್ಕೆ ಆಗದೇ ಇರುವಂತ ಕಾರ್ಯ ಅದು. அது கண் முன்னே நீங்க பார்க்க முடியாது, ಅದು ಕಣ್ಣು ಮುಂದೆ ನೀವು ನೋಡ್ಲಿಕ್ಕೆ நீங்க ಆಗೋದಿಲ್ಲ. போய்விடுங்க, ನೀವು ಹೋಗ್ಬಿಡಿ, ஒண்ணும் ஆகாது, நாங்கள் இருக்கிறோம். ಏನು ಆಗೋದಿಲ್ಲ, ನಾವಿದ್ದೀವಿ. அதுக்கு அந்த தகப்பன் சொன்னார், ಅದಕ್ಕೆ ತಂದೆ ಹೇಳ್ತಾರೆ, தயவு செய்து என்னை தடை பண்ணாதீங்க, ದಯವಿಟ್ಟು ನನ್ನನ್ನು ತಡೆ ಮಾಡಬೇಡಿ, என் பிள்ளையோடு நான் இருப்பேன், ನನ್ನ ಮಗಳೊಂದಿಗೆ ನಾ ಇರ್ತೇನೆ, அவள் தான் எனக்கு எல்லாமே, ಅವಳೇ ನನಗೆಲ್ಲ, அவளுக்கு நான் தான் தைரியம். ಅವಳಿಗೆ ನಾನೇ ಧೈರ್ಯ. அதற்கு அவர்கள் ஒத்துக்கொண்டார்கள். ಅದಕ್ಕೆ ಅವರು ಒಪ್ಕೊಂಡ್ರು. அந்த நேரத்தில் 4 பேர் நல்ல பலமானவர்கள் வந்து அந்த பிள்ளையுடைய கை காலை பிடித்து கொண்டார்கள். ಆ ಒಂದು ಸಂದರ್ಭದಲ್ಲಿ 4 ಜನ ಬಲವುಳ್ಳವರು ಬಂದು ಆ ಹುಡುಗಿಯ ಕೈ ಕಾಲುಗಳನ್ನು ಹಿಡ್ಕೊಂಡ್ರು. ஓ, அந்த பிள்ளையுடைய கண்களில் கண்ணீர் ஊற்ற ஆரம்பித்தது. ಆ ಹೆಣ್ಣು ಮಗಳ ಕಣ್ಣಲ್ಲಿ ಕಣ್ಣೀರು ಸುರಿಯಲಿಕ್ಕೆ ஒரு ಆರಂಭಿಸಿತು. பெயின் கில்லர்களும் இல்ல, ಒಂದು ಪೇನ್ ಕಿಲ್ಲರ್ ಕೂಡ ಇಲ್ಲ, ஒரு அனஸ்தேசியா இல்ல, ಒಂದು ಅನಸ್ತೇಸಿಯಾ ಕೂಡ ಇಲ್ಲ, எதுவும் இல்லாம ಯಾವುದೂ ಇಲ್ಲದೆ ஆமென் தகப்பனின் முகத்தை அவள் பார்க்கிறாள். ತಂದೆಯ ಮುಖವನ್ನು ಆಕೆ ನೋಡ್ತಾಳೆ. அந்த நேரத்தில் அந்த தகப்பன் சிரிச்சு சொல்லுகிறாள், ಆ ಸನ್ನಿವೇಶದಲ್ಲಿ ಆ ತಂದೆಯು ನಗಾಡ್ತಾ ಹೇಳ್ತಾರೆ, பயப்படாதே மகளே, ಭಯಪಡಬೇಡ ಮಗಳೇ, கொஞ்ச நேரம் தான் எல்லாம் சரியாயிவிடும். ಸ್ವಲ್ಪ ಸಮಯ ಮಾತ್ರವೇ ಎಲ್ಲ ಸರಿ ಹೋಗುತ್ತೆ. அவளும் கூட கண்களில் கண்ணீர் வடிவதை நிறுத்தி, ಅವಳು ಕೂಡ ಕಣ್ಣೀರು ಸುರಿಸೋದು ನಿಲ್ಲಿಸಿ, அவள் சிரித்து கொண்டு பார்க்கிறாள். ಅವಳು ನಗಾಡ್ತಾ ನೋಡ್ತಾಳೆ. அது கொஞ்ச நேரத்திலேயே அந்த ஆபரேஷன் தொடங்குகிறது. ಸ್ವಲ್ಪ ಸಮಯದಲ್ಲಿ ಆ ಒಂದು ಆಪರೇಷನ್ ಆರಂಭ ಆಗ್ತದೆ. கூர்மையான ஒரு கத்தியில ತುಂಬಾ ಚೂಪಾಗಿರುವಂತ ಒಂದು ಕತ್ತಿಯಲ್ಲಿ அந்த கை வந்து அப்படியே அறக்கப்படுகிறது. ಆ ಕೈ ಹಾಗೆ ಕಟ್ ಮಾಡಲ್ಪಡುತ್ತೆ.
ತೆರೆಯಲ್ಪಡ್ತದೆ. நரம்புகள் வெட்டப்படுகிறது. ನರಗಳು ಕಟ್ அந்த ಮಾಡಲ್ಪಡ್ತದೆ. கட்டி இருக்கிற இடம் அப்படியே திறக்கப்படுகிறது. ಆ ಒಂದು ಗೆಡ್ಡೆ ಇರುವಂತಹ ಸ್ಥಳವನ್ನು ಹಾಗೆ ತೆರೆಯಲ್ಪಡ್ತದೆ. ரத்தம் வடைந்து கொண்டிருக்கிறது. ರಕ್ತವು ಸುರಿತಾ ಇರ್ತದೆ. கையை அசைக்க முடியல, வலி நாள துடிக்கிறாள். ಕೈಯನ್ನು ಅಲ್ಲಾಡಿಸ್ಲಿಕ್ಕೆ ಆಗದೆ ನೋವಿನಿಂದ ಆಕೆ ಅಳುತ್ತಾಳೆ. அந்த நேரத்தில் அவளுடைய கண்களில் கண்ணீர் நிரம்பினாலும் கூட, ಆ ಸನ್ನಿವೇಶದಲ್ಲಿ ಆಕೆಯ ಕಣ್ಣುಗಳಲ್ಲಿ ನೀರು ತುಂಬಿಕೊಂಡರೂ ಕೂಡ, அந்த நடுவிலும் கூட அவளுடைய தந்தையை அவள் பார்க்கிறாள். ಆ ನಡುವೆಯಲ್ಲೂ ಕೂಡ ತಂದೆಯನ್ನ ಆಕೆ ನೋಡ್ತಾಳೆ. அவள் கண்களை கண்ணீர் வடியாமல் அவள் கண்களினுடைய அந்த ரப்பையை மூடி எடுத்து தகப்பனை பார்க்கிறாள். ಅವಳು ಆ ಕಣ್ಣೀರು ಸುರಿಸುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ಆ ಕಣ್ಣ ರೆಪ್ಪೆಯನ್ನು ತೆಗಿಲಿಕ್ಕೆ ಆಗದೆ ಆಕೆ ನೋಡ್ತಾಳೆ. அந்த தகப்பனை பார்க்கும்போது, ಆ ತಂದೆಯನ್ನು ನೋಡುವಾಗ, அந்த தகப்பன் சிரிச்ச முகத்தோடு இருக்கிறார். ಆ ತಂದೆಯು ನಗು ಮುಖದಿಂದ ಇರ್ತಾರೆ. ஒரு ಸ್ಮೈಲೋடு இருக்கிறார். ಒಂದು ನಗುವಿನೊಂದಿಗೆ ಆತ ಇರ್ತಾನೆ. பயப்படாத மகளே, ಭಯಪಡಬೇಡ ಮಗಳೇ, நான் கூட இருக்கிறேன், ನಾನು ನಿನ್ನ ಸಂಗಡ ಇದ್ದೇನೆ, நான் உன்னை விட்டுற மாட்டேன், ನಾನು ನಿನ್ನನ್ನು ಬಿಡೋದಿಲ್ಲ, உனக்கு ஒண்ணும் ஆகாத மாதிரி நான் பார்ப்பேன், ಏನು ಆಗದ ರೀತಿ ನಾನು ನೋಡ್ಕೊಳ್ತೇನೆ. அதுக்கு அந்த பிள்ளை சொல்லுது, ಅದಕ್ಕೆ ಆ ಮಗು ಹೇಳ್ತದೆ, நீங்க இருக்கிறீங்கப்பா, ನೀವಿದ್ದೀರಾಪ್ಪ, அது எனக்கு போதும், ಅದು ನನಗೆ ಸಾಕು. ஓ நீங்க தான் என்னுடைய அனஸ்தேசியா, ಅಪ್ಪ ನೀವೇ ನನ್ನ ಅನಸ್ತೇಸಿಯಾ, நீங்க தான் என்னுடைய பெயின் கில்லர், ನೀವೇ ನನ್ನ ಪೇನ್ ಕಿಲ್ಲರ್, உங்களை பார்த்தாலே என் வலி மறந்து போதப்பா, ನಿಮ್ಮ ನೋಡಿದ್ರೆ ನನ್ನ ನೋವು ಮರೆಯಾಗ್ತದಪ್ಪ. ஓ அந்த ஆபரேஷன் இன்னும் டீப்பா செய்யப்பட ஆரம்பித்தது. ಆ ಒಂದು ಆಪರೇಷನ್ ಇನ್ನು ಡೀಪ್ ಆಗಿ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ஓ ಹೋಗ್ತಾರೆ. அந்த கத்தினாலே கீழே வெட்ட ஆரம்பித்தார்கள். எலும்பு வரை அந்த கத்தி போகிறது. ಆ ಒಂದು ಶಾರ್ಪ್ ಆಗಿರುವಂತ ಒಂದು ಕತ್ತಿಯು ಎಲುಬಿನವರೆಗೂ ಹೋಗ್ತದೆ. ஓ காயம் அப்படியே திறக்கப்பட்டிருக்கிறது. ಗಾಯು ಹಾಗೆ ತೆರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. அந்த கட்டியை வெட்ட ஆரம்பிக்கிறார்கள். ಆ ಗೆಡ್ಡೆಯನ್ನು ಕಟ್ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಆರಂಭಿಸ್ತಾರೆ. ஓ அவளால தாங்க முடியல. ಅವಳಿಂದ ತಡಿಲಿಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ. முகத்திலே தெரிகிறது அந்த வலி அவளுக்கு. ಅವಳ ಮುಖದಲ್ಲಿ ಕಾಣಲ್ಪಡ್ತಾ ಇದೆ ಆ ನೋವು. அவளுடைய மகள் இப்படியாய் வேதனையோடு இருக்கிறதை பார்த்தாரோ அந்த தகப்பன், ಯಾವಾಗ ಆ ತಂದೆ ತನ್ನ ಮಗಳು ಈ ರೀತಿ ನೋವಲ್ಲಿರುವುದನ್ನು ನೋಡಿದ್ರು, ஒரு பக்கம் அந்த மகள் முகத்தை பார்க்கும் போதே பக்கத்தில் ரத்தம் வடிகிறது அவருக்கு தெரிகிறது. ಒಂದು ಕಡೆ ಆ ಮಗಳ ಮುಖವನ್ನು ನೋಡುವಾಗ ಇನ್ನೊಂದು ಕಡೆ ರಕ್ತ ಸುರಿಯುವುದನ್ನು ಆತ ನೋಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. இன்னொரு பக்கம் அந்த கை துடிக்கிறதை பார்க்கிறார். ಇನ್ನೊಂದು ಕಡೆ ಆ ಕೈ ಕಷ್ಟಪಡುವುದನ್ನು ನೋಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. இன்னொரு பக்கம் அந்த ஜனங்கள் வெட்டுகிறதை பார்க்கிறார். ಇನ್ನೊಂದು ಕಡೆ ಜನರು ಆ ಕೈಯನ್ನು ಕತ್ತರಿಸುವುದನ್ನು ನೋಡ್ತಾ இது ಇದ್ದಾರೆ. எல்லாமே தாங்க முடியாமல் தன் தகப்பனை நம்பி அந்த வலியை அப்படியே அனுபவித்துக் கொண்டிருக்கிற அந்த மகளுடைய முகமையும் அவர் கண்முன்னே இருக்கிறது. ಇದೆಲ್ಲವನ್ನು ಸಹಿಸ್ಲಿಕ್ಕೆ ಆಗದೆ ಕೂಡ ಮಗಳು ತನ್ನ ತಂದೆಯ ಮುಖವನ್ನು ನೋಡ್ತಾ ಇರೋದನ್ನ ಆತ ನೋಡ್ತಾನೆ. தகப்பனுடைய கண்களில் கண்ணீர் வடிகிறது. ತಂದೆಯ ಮುಖದಲ್ಲಿ ಕಣ್ಣೀರು ಸುರಿಯಲ್ಪಡ್ತದೆ. பார்க்க முடியல பிள்ளையை அந்த நிலைமையில. ಆತನ ಮಗುವನ್ನು ನೋಡ್ಲಿಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ ಆ ಸಮಯದಲ್ಲಿ. கண்ணீரை துடைத்துக் கொள்ளுகிறார். ಕಣ್ಣೀರನ್ನು ಒರೆಸ್ಕೊಳ್ತಾನೆ. ஆனாலும் சொல்லுகிறார், ಆದರೂ ಹೇಳ್ತಾನೆ, பயப்படாதம்மா, ಭಯಪಡಬೇಡ ಮಗಳೇ, ஒண்ணும் ஆகாதுமா, ಏನು ಆಗೋದಿಲ್ಲ, நான் கூட இருக்கிறேன் என்று சொல்லி ನಾನಿನ ಸಂಗಡ ಇದ್ದೇನೆ. இன்னொரு கரத்தை பிடித்துக் கொள்ளுகிறார் அந்த தகப்பன். ಇನ್ನೊಂದು ಕರವನ್ನು ಆ ತಂದೆ ಹಿಡ್ಕೊಳ್ತಾರೆ. ஆனா அந்த பிள்ளைக்கு வாயில வார்த்தைகளே இல்ல. ಆ ಮಗುವಿಗೆ ಆ ಬಾಯಲ್ಲಿ ಮಾತುಗಳೇ ಬರೋದಿಲ್ಲ. வலி தாங்கவே முடியல. ನೋವನ್ನು ತಡಿಲಿಕ್ಕೆ ಆಗ್ತಾ ಇಲ್ಲ. அவளால் அந்த வேதனையை கொஞ்சம் கூட சகித்துக் கொள்ள முடியாத ஒரு நிலைமை. ಅವಳಿಂದ ಆ ವೇದನೆಯನ್ನು ಸ್ವಲ್ಪ ಕೂಡ ಸಹಿಸಿಕೊಳ್ಳಲಿಕ್ಕೆ ಆಗದೆ ಇರುವಂತ ಒಂದು ಸಂದರ್ಭ. எது முடியுதோ முடியலையோ, ಏನ್ ಆಗುತ್ತೋ ಆಗೋದಿಲ್ವೋ, அவளால செய்ய முடிந்த ஒரே ஒரு காரியம், ಅವಳಿಂದ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಆಗುವಂತ ಒಂದೇ ಒಂದು ಕಾರ್ಯ, கண்ணை அசைக்காமல் அவரை பார்த்து கொண்டே இருந்தது. ಕಣ್ಣನ್ನು ಆ ಕಡೆ ಈ ಕಡೆ ಅಲಗಿಸದೆ ತಂದೆಯನ್ನು ಮಾತ್ರ ನೋಡ್ತಾ ಇದ್ಲು. ஆனால் தகப்பனுக்கோ, ಆದರೆ ತಂದೆಗೋ அவள் முகத்தில் இருக்கிற அந்த வலியை தாங்க முடியலங்க. ತಂದೆಗೋ ಆ ಮಗಳ ಮುಖದಲ್ಲಿರುವಂತ ನೋವನ್ನು ನೋಡ್ಲಿಕ್ಕೆ ಆಗ್ತಾ ಇಲ್ಲ. அந்த வேதனையை சகித்துக் கொள்ள முடியவில்லை. ಆ ವೇದನೆಯನ್ನು ಸಹಿಸ್ಲಿಕ್ಕೆ ಆಗ್ತಾ ಇಲ್ಲ. அந்த ரத்தம் கீழெல்லாம் வடிகிறதை பார்த்து, ಆ ರಕ್ತ ಕೆಳಗೆ ಚೆಲ್ಲುವುದನ್ನು ನೋಡಿ, இதுவரைக்கும் தன் பிள்ளையை இப்படியாய் பார்க்காத அந்த தகப்பன் ಇದುವರೆಗೂ ತನ್ನ ಮಗುವನ್ನು ಆ ರೀತಿ ನೋಡದೇ ಇರುವಂತಹ ತಂದೆ ஒரு நிமிடம் கண்களை மூடினார். ಒಂದು ನಿಮಿಷ ಕಣ್ಣುಗಳನ್ನ ಆತ ಮುಚ್ಚುತ್ತಾನೆ. ஐயோ ஏன் இந்த நிலைமை என்று கண்ணை மூடினார். ಅಯ್ಯೋ ಯಾಕೆ ಈ ರೀತಿ ಅಂತ ಒಂದು ಸಂದರ್ಭ ಅಂತ ಕಣ್ಣು ಮುಚ್ಚುತ್ತಾನೆ. கண்ணு மூடின உடனே ஒரு சத்தம், ಕಣ್ಣು ಮುಚ್ಚಿದ ಕೂಡಲೇ ಒಂದು ಶಬ್ದ, ஒரு ஜோரா எப்பான ஒரு சத்தம், ಜೋರಾಗಿ ಒಂದು ಶಬ್ದ, ಪಾ ಎಂಬುದಾಗಿ தன் மகள் அழைக்கிற ஒரு சத்தம், ತನ್ನ ಮಗಳು ಕರೆಯುವಂತ ಒಂದು ಶಬ್ದ. கண்ணு திறந்து பார்த்தால் ಕಣ್ಣು ತೆರೆದು ನೋಡಿದ್ರೆ அந்த மகள் உயிரை விட்டுட்டு இருந்தாள். ಆ ಮಗಳು ತನ್ನ ಜೀವವನ್ನು ಬಿಟ್ಟಿದ್ಲು. அந்த உயிரை விட்டு விட்டாள். ಅವಳು ತನ್ನ ಜೀವವನ್ನು ಬಿಟ್ಬಿಟ್ಲು. அந்த ஆபரேஷன் நடுவில் நடந்து கொண்டிருக்கும் போதே அந்த ஜீவன் போய்விட்டது. ಆ ಆಪರೇಷನ್ ನಡೀತಿರುವಂತ ಸನ್ನಿವೇಶದಲ್ಲಿ ಆ ಜೀವವಾಕ್ಯನ ಬಿಟ್ಟು ಹೋಯ್ತು. எல்லாரும் அப்படியே ஆபரேஷன் நடுவில்
நிறுத்தி பார்க்கிறார்கள். ಎಲ್ಲರೂ ಆಪರೇಷನ್ ನಡುವೆ ನಿಲ್ಲಿಸಿ ನೋಡ್ತಾರೆ. அந்த முகத்தை ஆட்டி பார்க்கறாங்க. ಆ ಮುಖವನ್ನು ಅಲ್ಲಾಡಿಸಿ ನೋಡ್ತಾರೆ. மூச்செச்ச ஆடுதான்னு பார்க்கறாங்க. ಮೂಗತ್ರ ಉಸಿರಾಡ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಅವರು ನೋಡ್ತಾರೆ. கையே வந்து இவ்வளவு நேரம் இழுத்து கொண்டிருந்தது கை அப்படியே விட்டு விட்டாள் என்று பார்க்கறாங்க. ಇಷ್ಟೊತ್ತು ಹಿಡಿದಿದ್ದಂತ ಆ ಕೈಯನ್ನು ಹಾಗೆ ಬಿಟ್ಟು ಬಿಟ್ಲಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಅವರು ನೋಡ್ತಾರೆ. அப்பொழுது தெரிய வருகிறது அவள் மரித்து போய்விட்டாள். ಆವಾಗ ತಿಳಿದು ಬರುತ್ತದೆ ಅವಳು ಸತ್ತು ಹೋದಳು ಎಂಬುದಾಗಿ. அவள் செத்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? ಅವಳು ಸತ್ತಿದ್ದಕ್ಕೆ ಕಾರಣ ಏನು ಗೊತ್ತಾ? அந்த வலியை விட ಆ ಒಂದು ನೋವಿಗಿಂತ தன்னுடைய தகப்பனுடைய கண்கள் அவளுக்கு காணவில்லை என்பதற்காக ತನ್ನ ತಂದೆಯ ಕಣ್ಣು ಆಕೆಗೆ ಕಾಣಿಸಲಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ தன்னுடைய தகப்பன் முகத்தை மறைத்து கொண்டார் என்ற ஒரு வேதனை தாங்க முடியாம அவள் மரித்து போய்விட்டாள். ತನ್ನ ತಂದೆಯ ಮುಖವು ಮರೆಯಾಯ್ತಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಆ ವೇದನೆ ತಡೆಯಲಿಕ್ಕಾಗದೆ ಆಕೆ ಸತ್ತು ಹೋಗ್ತಾಳೆ. அன்பான தேவ பிள்ளையே, ನನಗೆ ಪ್ರಿಯರಾದ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ரூத்துடைய அன்பும் இப்படிதான் இருந்தது. ರೂತಳ ಪ್ರೀತಿ ಇದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ரூத் சொல்லுகிறாள், ರೂತ್ ಹೇಳ್ತಾಳೆ, நீ எங்க செத்தாலும் நானும் அங்கே சாகிறேன். ನೀವೆಲ್ಲೇ ಸತ್ತರು ನಾನು ಅಲ್ಲೇ ಸಾಯ್ತೇನೆ. நீங்க எங்க புதைக்கப்பட்டாலும் நானும் அங்கே புதைக்கப்படுறேன். ನೀವು ಎಲ್ಲಿ ನಿಮ್ಮನ್ನ ಎಲ್ಲಿ ಊಣಲ್ಪಡ್ತಾರೋ ಅಲ್ಲಿ ನಾನು ಊಣಲ್ಪಡ್ಲಿ. அம்மா நீங்க வாழ்ந்தா நான் வாழ்றேம்மா. ಅಮ್ಮ ನೀವು ಬದುಕಿದ್ರೆ ನಾನು ಬದುಕ್ತೇನೆ. நீங்க செத்தா நானும் சாகிறேம்மா. ನೀನು ಸತ್ತರೆ ನಾನು ಸಾಯ್ತೇನೆ. ஆனா தயவு செய்து என்னை தூரப்படுத்திடாதீங்க. ಆದ್ರೆ ದಯವಿಟ್ಟು ನನ್ನನ್ನು ದೂರ ಮಾಡಬೇಡಿ. நான் திரும்பி இந்த உலகத்துக்கு போக மாட்டேன். ನಾನು ತಿರುಗಿ ಲೋಕಕ್ಕೆ ಹೋಗೋದಿಲ್ಲ. நான் திரும்பி மோவாபுக்கு போக மாட்டேன். ನಾನು ತಿರುಗಿ ನಾನು ಮೋವಾಬಿಗೆ ಹೋಗೋದಿಲ್ಲ. என்னைக்கு உம்முடைய மகனை நம்பி வந்தேனோ, ಯಾವಾಗ ನಿನ್ನ ಮಗನ ನಂಬಿ ಬಂದೆನೋ, அப்பொழுது நான் உங்களுக்கு சொந்தமானேன். ಆಗ ನಾನು ನಿಮಗೆ ಸ್ವಂತವಾದೆ. இன்றைக்கு பரலோகத்தின் பிதாவை பார்த்து சொல்லுவோம், ಈಗ ಪರಲೋಕದ ತಂದೆ ನೋಡಿ ನಾವು ಹೇಳುವ, உங்களை விட்டு நாங்க எங்க போக மாட்டோம் ஆண்டவரೇ. ನಿಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟು ನಾವು ಎಲ್ಲೂ ಹೋಗೋದಿಲ್ಲ ದೇವರೇ. உம்முடைய மகனை நம்பின நாளிலிருந்து, ನಿಮ್ಮ ಮಗನನ್ನು ನಂಬಿದ ದಿನದಿಂದ இந்த உலகத்தை நான் வெறுத்து உமக்கு நான் ஒன்றாய் விட்டேன். ಈ ಲೋಕವನ್ನು ತ್ಯಜಿಸಿ ನಾನು ನಿಮ್ಮೊಂದಿಗೆ ಒಂದಾದೆ. இந்த குடும்பம் தான் எனக்கு உண்மையானதாய் மாறியது. ಈ ಕುಟುಂಬವೇ ನನಗೆ ನಿಜವಾಗಿ ಮಾರ್ಪಟ್ಟಿತು. நீங்க தான் எனக்கு அப்பாவா, ನೀವೇ ನನಗೆ ಅಪ್ಪ ಆದ್ರಿ. நீங்க தான் எனக்கு எல்லாமா, நீங்க பிதாவே. ನೀವೇ ನನಗೆ ಎಲ್ಲ ಆದ್ರಿ ತಂದೆಯೇ. உங்க முகத்தை பார்த்து பார்த்து வாழ வாஞ்சிக்கிறேன். ಅಪ್ಪ ನಿಮ್ಮ ಮುಖವನ್ನು ನೋಡುತ್ತಾ ನೋಡುತ್ತಾ ನಾನು ಬದುಕಲಿಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡ್ತೇನೆ. இந்த உலகத்தில் எத்தனையே வேதனை வந்தாலும், ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಎಷ್ಟೇ ವೇದನೆಗಳು ಬಂದ್ರು, எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும், ಎಷ್ಟೇ ಸಮಸ್ಯೆಗಳು ಬಂದ್ರು, எத்தனை அவமானங்கள் வந்தாலும், ಎಷ್ಟೇ ಅವಮಾನಗಳು ಬಂದ್ರು, நம்பினவர்கள் கைவிட்டாலும், ನಂಬಿದವರು ಕೈ ಬಿಟ್ರು, என்னோடு இருந்தவர்கள் என்னை புரிந்து கொள்ளாமல் போனாலும், ನನ್ನ ಸಂಗಡ ಇದ್ದವರು ನನ್ನನ್ನು ಅರಿತುಕೊಳ್ಳದೆ ಹೋದ್ರು ಕೂಡ, வேதனையான வார்த்தைகளால் என்னை குத்தி பேசினாலும், ವೇದನೆ ಆದಂತ ಮಾತುಗಳಿಂದ ನನ್ನ ಚುಚ್ಚಿ ಮಾತನಾಡಿದ್ರು ಕೂಡ, ஓ நான் நம்பின எல்லாமே எனக்கு எதிரானாலும், ನಾನು ನಂಬಿದ ಎಲ್ಲರೂ ನನಗೆ ಎದುರಾಗಿ ನಿಂತರು ಕೂಡ, நீங்க உம்முகத்தை நான் பார்த்து கொண்டு, ನಾನು ನಿಮ್ಮ ಮುಖವನ್ನು ನೋಡಿಕೊಂಡು நான் எல்லாமே தாங்கிக் கொள்வேப்பா. ನಾನು ಎಲ್ಲವನ್ನು ಸಹಿಸಿಕೊಳ್ತೇನೆ. நான் எல்லாமே தாங்கிக் கொள்வேன். ಎಲ್ಲವನ್ನು ಸಹಿಸಿಕೊಳ್ತೇನೆ. நீங்க இருக்கையில் ನೀವು ನನ್ನ ಸಂಗಡ ಇದ್ರೆ எனக்கு எதுவுமே வேண்டாம். ನನಗೆ ಬೇರೇನು ಬೇಡ. எனக்கு எதுவுமே வேண்டாம். ನನಗೆ ಬೇರೇನು ಬೇಡ. இந்த உலகம் கொடுக்கிற சந்தோஷம், அனஸ்தீசியா எனக்கு வேண்டாம். ಈ ಲೋಕವು ಕೊಡುವಂತ ಸಮಾಧಾನ, ಸಂತೋಷ, ಅನಸ್ತೇಷ ನನಗೆ ಬೇಡ. கொஞ்ச நேரத்துக்கு இருக்கிற அந்த மறக்கிற அந்த காரியம் வேண்டாம். ಸ್ವಲ್ಪ ಸಮಯ ಮಾತ್ರ ಮರೆಯುವಂತ ಆ ಕಾರ್ಯ ನನಗೆ ಬೇಡ. கொஞ்ச நேரம் மட்டும் சந்தோஷமாய் வாழக்கூடிய அந்த பெயின் கில்லர் எனக்கு வேண்டாம். ಸ್ವಲ್ಪ ಸಮಯ ಮಾತ್ರ ನೋವನ್ನು ಸಹಿಸುವಂತ ಪೇನ್ ಕಿಲ್ಲರ್ ನನಗೆ ಬೇಡ. எனக்கு நிரந்தரமான சந்தோஷமான நீர் வேண்டும். ನನಗೆ ನಿರಂತರವಾದ ಸಂತೋಷವಾಗಿರುವ ನೀನು ಬೇಕು. உங்க முகம்தான் எனக்கு எல்லாமே. ನಿಮ್ಮ ಮುಖವೇ ನನಗೆಲ್ಲ. இன்னைக்கு சொல்லுங்க, நீங்க இல்லைன்னா நான் இல்ல அப்பா. ಇದನ್ನ ಹೇಳಿ, ದೇವರೇ ನೀನ್ ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ ನಾನು ಇಲ್ಲ ಅಪ್ಪ. நீங்க இல்லைன்னா இந்த ஜீவன் இல்லப்பா. ನೀವಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಈ ಜೀವನ ಇಲ್ಲ ಅಪ್ಪ. நான் எப்பொழுதும் தேவன் முன்பதாய் சொல்லுவேன். ನಾನು ಯಾವಾಗಲೂ ದೇವರ ಮುಂದೆ ಈಗ ಹೇಳ್ತೇನೆ, நான் கிட்னியை எழுந்து நான் தவிக்கிற நாட்களில், ನನ್ನ ಮೂತ್ರಪಿಂಡಗಳನ್ನು ಕಳೆದುಕೊಂಡು ನಾನು ಜೀವಿಸುವಂತ ದಿನಗಳಲ್ಲಿ என்னுடைய வாழ்க்கையில ஒரு நம்பிக்கையும் இருக்கல. ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಯಾವ ನಂಬಿಕೆ ಕೂಡ ಇರಲಿಲ್ಲ. டாக்டர்ஸ்கள் கைவிட்டார்கள். ಡಾಕ್ಟರ್ಗಳು ನನ್ನ ಕೈ ಬಿಟ್ಟರು. எங்களுக்கு இருந்த அந்த பணமும் எல்லாமே கைவிட்டு விட்டது. ನಮ್ಮ ಹತ್ರ ಇದ್ದಂತ ಹಣವು ಎಲ್ಲವೂ ನಮ್ಮನ್ನು ಕೈ ಬಿಡ್ತು. ஆனால் என்றோ சாக வேண்டிய என்னை, ಆದ್ರೂ ಯಾವತ್ತೋ ಸಾಯಬೇಕಾಗಿದ್ದ ನನ್ನನ್ನು இன்றைக்கு வரையிலும் என்னை ஜீவனோடு வைத்தார். ಇಂದಿಗೂ ಕೂಡ ಜೀವಂತವಾಗಿ ಇಟ್ಟರಲ್ಲ. என்றைக்கோ மரித்து போக வேண்டுமா இருக்கிற இந்த வாழ்க்கை, ಯಾವತ್ತಿಗೋ ಸತ್ತು ಹೋಗಬೇಕಾಗಿದ್ದ ಈ ನನ್ನ ಜೀವಿತ இன்றைக்கும் கூட ஆசீர்வாதமாய் வைத்தாரே. ಈ ದಿನವೂ ಕೂಡ ಆಶೀರ್ವಾದಕರವಾಗಿ ಇಟ್ಟಿದ್ದಾರಲ್ಲ. இந்த வாழ்க்கை இன்னும் நான் வாழ எந்த தகுதியும் எனக்கு இல்ல. ಈ ಜೀವಿತವನ್ನು ನಾನು ಜೀವಿಸಲಿಕ್ಕೆ ಯಾವ ಯೋಗ್ಯತೆ ನನಗಿಲ್ಲ. எனக்குள்ள கிறிஸ்துவே வாழ ஒப்பு கொடுக்கணும். ನನ್ನೊಳಗೆ ಕ್ರಿಸ್ತನೇ ಜೀವಿಸುವಂತೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಡಬೇಕು. உங்களுடைய வாழ்க்கையிலும் ಈ ದಿನ ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲೂ ಕೂಡ எத்தனையோ நேரங்களிலே தற்கொலை பண்ணி செத்து விடலான்னு நீங்க நினைச்ச போது, ಎಷ್ಟೋ ಸಮಯದಲ್ಲಿ ಆತ್ಮಹತ್ಯೆ ಮಾಡಿಕೊಂಡು ಸಾಯಬೇಕೆಂಬುದಾಗಿ ನೀವು ನೆನೆಸುವಾಗ, ஓ
கணவனுடைய அந்த வார்த்தைகள், ಓ ಗಂಡನ ಆ ಒಂದು ಮಾತುಗಳು, ஓ அந்த ஒரு டவுட்டுங்க, ಆ ಒಂದು டவுட்ಗಳು, இது எல்லாமே தற்கொலை செய்து சாகிறதே மேலென்று சொல்லி நீங்க நினைத்த அந்த நாட்களில், ಓ ನೀವು ಇದೆಲ್ಲದಕ್ಕಿಂತ ಆತ್ಮಹತ್ಯೆ ಮಾಡಿಕೊಂಡು ಸಾಯುವುದೇ ಹೆಚ್ಚು ಎಂಬುದಾಗಿ ನೆನೆಸಿದ ಆ ದಿನಗಳಲ್ಲಿ கர்த்தருடைய கரம் உங்களை தாங்கினது, ದೇವರ ಹಸ್ತವು ನಿಮ್ಮನ್ನು ಕಾಯ್ದು கர்த்தர் ಕಾಪಾಡ್ತಲ್ಲ, உங்களை ரட்சித்தாரே. ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ರಕ್ಷಿಸಿದ್ರಲ್ಲ. நீ மோகாபுல வாழ்ந்த அடிமைத்தனத்தில வாழ்ந்த உன் வாழ்க்கையில அவர் வந்தாரே. ಈ ಮೋಹಾಬಿನ ಸೆರೆಯ ಜೀವಿತದಲ್ಲಿ ಜೀವಿಸಿರುವಂತ ಆ ಜೀವಿತದಲ್ಲಿ ಆತನು ಬಂದನಲ್ಲ. இன்றைக்கு உன் வாழ்க்கை ಈ ದಿನ ನಿನ್ನ ಜೀವಿತ அவருக்கு மட்டுமே அர்ப்பணிக்கப்படட்டும், ಅವರಿಗೆ ಮಾತ್ರ ಅರ್ಪಣೆ ಆಗಿರಲಿ, அவருக்கு மட்டுமே அர்ப்பணிக்கப்படட்டும், ಅವರಿಗೆ ಮಾತ್ರ ಅರ್ಪಣೆ ಆಗಿರಲಿ. சாகும் வர ಸಾಯುವವರೆಗೂ நான் உம்மையே நேசிப்பேன் ஆண்டவரே, ನಾನು ನಿಮ್ಮನ್ನೇ ಪ್ರೀತಿ ಮಾಡ್ತೇನೆ உம்மையே ದೇವರೇ, நேசிப்பேன் ஆண்டவரே, ನಿಮ್ಮನ್ನೇ ಪ್ರೀತಿ ಮಾಡ್ತೇನೆ ದೇವರೇ. உம்மை விட நான் யாரையும் நான் நேசிக்க ಓ மாட்டேன் ನಿಮಗಿಂತ ನಾನು ಬೇರೆ ಯಾರನ್ನು ಪ್ರೀತಿ ಮಾಡೋದಿಲ್ಲಪ್ಪ. ஆண்டவரே. உம்மை போல நேசிக்கிறவர்கள் எனக்கு யாரும் இல்லையா வாழ்க்கையில். ದೇವರೇ, ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಹಾಗೆ ನಮ್ಮನ್ನು ಪ್ರೀತಿ ಮಾಡುವವರು ಯಾರು ಇಲ್ಲ ದೇವರೇ. கொஞ்ச நாட்களே முன்னோடு வாழ்ந்த போது இவ்வளோ ನೆಮ್ಮದಿயை ಕಂಡೇನೆ ನಹೋಮಿ. ಓ ಸ್ವಲ್ಪ ದಿನಗಳಲ್ಲಿ ನಿನ್ನ ಸಂಗಡ ಜೀವಿಸಿದಂತ ಜೀವಿತದಲ್ಲಿ ಎಷ್ಟೋ ನೆಮ್ಮದಿಯನ್ನು ಕಂಡಲ್ಲ ನಹೋಮಿ. ஓ உன்னோடு நிரந்தரமாய் வாழ்ந்தார். ಓ ನಿನ್ನೊಂದಿಗೆ ನಿರಂತರವಾಗಿ ಜೀವಿಸಿದ್ರೆ எப்படியா இருக்கோ என் வாழ்க்கை, ಹೇಗಿರುತ್ತೆ ನನ್ನ ಜೀವಿತ? ஆண்டவருக்கு சொல்லுங்க, ದೇವರಿಗೆ ಹೇಳಿ, ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து இந்து வரை கொஞ்ச நாளே இவ்வளோ சந்தோஷமா இருக்கிறது உம்மோடு வாழ. ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದಂತ ದಿನದಿಂದ ಇಲ್ಲಿವರೆಗೆ ಇಷ್ಟು ಸಂತೋಷವಾಗಿತ್ತಲ್ಲ ನನ್ನ ಜೀವಿತ. இனிமேல் நிரந்தரமாய் உம்மோடு பரலோகத்தில் வாழ்வது அது என் வாழ்க்கையில் கொடுக்கப்பட்ட பாக்கியமையா. ಓ ಇನ್ನು ಮುಂದೆ ಪರಲೋಕದಲ್ಲಿ ನನ್ನೊಂದಿಗೆ ಜೀವಿಸುವಂತದ್ದು ನನಗೆ ಕೊಟ್ಟಂತ ಒಂದು ಭಾಗ್ಯವಾಗಿದೆ ದೇವರೇ. நன்மையானாலும் ಓ ಒಳ್ಳೇದಾದ್ರೂ ಕೂಡ, தீமையானாலும் ಕೆಟ್ಟದಾದ್ರೂ ಕೂಡ எல்லாம் உமக்குள்ளவே எனக்கு நடக்கட்டும், ಎಲ್ಲ ನಿಮ್ಮೊಳಗೆ ನನಗೆ ನಡೆಯಲಿ ಕರ್ತನೆ. உமக்குள்ளவே எனக்கு நடக்கட்டும், ನಿಮ್ಮೊಳಗೆ ನನಗೆ ನಡೆಯಲಿ. எப்போ இந்த அன்பினால அந்த நஹோமியை அவள் தேடினாளோ, ಯಾವಾಗ ಒಂದು ಪ್ರೀತಿಯಿಂದ ನಹೋಮಿಯನ್ನು ಆಕೆ ಹುಡುಕ್ತಾಳೋ, தன் ஜனங்களை அவளுடைய ஜனங்களை தன் ஜனங்கள் என்று ஏற்றுக்கொண்டாளோ, ಅವಳ ಜನರನ್ನು ನನ್ನ ಜನರೆಂಬುದಾಗಿ ಆಕೆ ಅಂಗೀಕರಿಸಿಕೊಂಡ್ಲೋ, அவள் தன் வாழ்க்கையே மறந்து எல்லாமே நஹோமியுடைய வாழ்க்கைக்காக அவள் தன் வாழ்க்கையை ಒಪ್ಪು கொடுத்தாளோ, ಅವಳು ತನ್ನ ಜೀವಿತವನ್ನೇ ಮರೆತು ನಹೋಮಿಗಾಗಿ ತನ್ನ ಜೀವಿತವನ್ನು ಯಾವಾಗ ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಲೋ, ஒரு பெரிய மாற்றுதல் வந்தது. ಒಂದು ದೊಡ್ಡ ಬದಲಾವಣೆ ಅಲ್ಲಿ ಬಂತು. பெரிய மாற்றுதல் வந்தது. ಒಂದು ದೊಡ್ಡ ಬದಲಾವಣೆ ಬಂತು. அதே நஹோமிக்கு உறவினரான ஒருவர், ಅದೇ ನಹೋಮಿಗೆ ಒಂದು ಸಂಬಂಧಿಕನಾದಂತವನು போவாஸ் ரூத்தின் வாழ்க்கையில் வருகிறார். ಆ ಬೋವಾಜನು ರೂತಳ ಜೀವಿತದಲ್ಲಿ ಬರ್ತಾನೆ. எனக்கு அன்பான தேவ பிள்ளை, ನನಗೆ ಪ್ರಿಯರಾದ ದೇವರ ಮಗುವೇ, உனக்காக வாழ்ந்த இயேசுவுடைய அன்பின் பதிலாய், ನಿನಗಾಗಿ ಜೀವಿಸಿದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಪ್ರೀತಿಗೆ ಬದಲಾಗಿ நீ பிதாவை அதிகமாய் நேசிப்பதானா, ನೀನು ತಂದೆಯನ್ನು ಅಧಿಕವಾಗಿ ಪ್ರೀತಿ ಮಾಡುವುದಾದರೆ அந்த இயேசுவின் மரணத்துக்கு ஒரு அர்த்தத்தை நீ கொடுக்க, ಆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಮರಣಕ್ಕೆ ಒಂದು ಅರ್ಥವನ್ನು ನೀನು ಕೊಡುವಂತೆ மனதாரை தேவனை, ಮನಸಾರೆ ನೀ ದೇವನನ್ನು, இயேசு சொன்ன மாதிரியே ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ உன் ಹೇಳಿದಂತೆ தேவனாகிய கர்த்தரை ನಿನ್ನ ದೇವರಾಗಿರುವ ಕರ್ತನನ್ನು முழு இதயத்தோடு, ಪೂರ್ಣ ಹೃದಯದಿಂದ, முழு மனதோடு, ಪೂರ್ಣ ಮನಸ್ಸಿನಿಂದ, முழு சக்தியோடு ಪೂರ್ಣ ಬಲದಿಂದ நீ நேசிப்பதானால் ನೀನು ಪ್ರೀತಿ ಮಾಡುವುದಾದರೆ அதுதான் எல்லாத்தை விட உயர்ந்த ஒரு கட்டளை. ಅದೇ ಎಲ್ಲದಕ್ಕಿಂತ ದೊಡ್ಡದಾದ ಒಂದು ಕಾರ್ಯವಾಗಿದೆ. எனக்கு அன்பானவர்களே, ನನಗೆ ಪ್ರಿಯರಾದವರೇ, அவருடைய வார்த்தையின்படி ಅವರ ವಾಕ್ಯದಂತೆ அந்த பிதாவாகிய தேவனை ಆ ತಂದೆಯಾದ ದೇವರನ್ನು மனதார நாங்க நேசிக்க வேண்டும், ಮನಸ್ಸಾರೆ ನಾವು ಪ್ರೀತಿ ಮಾಡಬೇಕು, மனதார துதிக்க வேண்டும், ಮನಸ್ಸಾರೆ ಸ್ತುತಿಸಬೇಕು, மனதார அவரை புகழ வேண்டும். ಮನಸ್ಸಾರೆ ಅವರನ್ನು ಹೊಗಳಬೇಕು. அப்பொழுது என்ன ஆகும் தெரியுமா? ಅವಾಗ ಏನ್ ನಡೀತದೆ ಗೊತ್ತಾ? போவாசாய் ஆவியானவர் இறங்கி வர போகிறார். ಬೋವಾಜನಾಗಿ ಪವಿತ್ರುದ್ಧ ಆತ್ಮನು ಇಳಿದು ಬರಲಿಕ್ಕೆ எங்க வாழ்க்கையில என்றைக்குமே எங்களை விட்டு விலகாத ஒரு நல்ல பங்காய், ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಯಾವಾಗಲೂ ನಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗದೇ ಇರುವಂತ ಒಂದು ಅಂಶವಾಗಿ தேவ ஆவியானவர் எங்க வாழ்க்கையில் இருக்கிறார். ದೇವರ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮ ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಬರ್ತಾನೆ. அந்த அன்பின் ஆவியானவர், ಆ ಪ್ರೀತಿಯ ಆತ್ಮನು, அந்த சத்தியத்தின் ಆ ஆவியானவர், ಸತ್ಯದ ಆತ್ಮನು, ஏசப்பா சொன்ன வார்த்தையை நினைவு கூர்ந்தபடியாய் நடத்துகிற ஆவியானவர், ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ವಾಕ್ಯವನ್ನು ನೆನೆಸಿ ಅದರಂತೆ ನಡೆಯುವಂತೆ ಮಾಡುವ ಆತ್ಮನು, பிதாவோடு எங்களை ஒப்புரவாக்குகிற அந்த ஆவியானவர் ತಂದೆಯೊಂದಿಗೆ ನಮ್ಮನ್ನು ಒಂದಾಗಿ ಮಾಡುವಂತ ಆತ್ಮನು எங்களுடைய வாழ்க்கையில வருகிறார். ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಬರ್ತಾರೆ. பிதாவை நேசிக்க ದೇವರನ್ನು ಪ್ರೀತಿ ಮಾಡ್ತಾ நஹோமிக்காக அவள் என்னெல்லாம் செய்தாள், ನಹೋಮಿಗಾಗಿ ಅವಳು ಏನೆಲ್ಲ ಮಾಡಿದ್ಲು, தினமும் போய் அவள் வந்து பொறுக்கி கொண்டு வருவாள். ದಿನ ಹೋಗಿ ಅವಳು ಆಯ್ಕೊಂಡು ಬರ್ತಾ ಇದ್ಲು. அந்த அன்பு
ಆ ಒಂದು ಪ್ರೀತಿಯು அவளுடைய வாழ்க்கையை எங்கேயோ உயர்த்தி விட்டது. ಅವಳ ಜೀವಿತವನ್ನು ಎಲ್ಲಿಗೋ ಮೇಲಕ್ಕೆ இன்றைக்கு பிதாவாகிய தேவனை நாங்கள் நேசிக்க 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 அவருடைய அன்பை நேசிக்க நேசிக்க ஆவியானவர் எங்களுடைய வாழ்க்கையில மகிமையான காரியங்களை செய்ய போகிறார். ಈ ದಿನ ಕೂಡ ದೇವರನ್ನು ನಾವು ಪ್ರೀತಿ ಮಾಡ್ತಾ ತಂದೆಯ ಹೆಚ್ಚಾಗಿ ನಾವು ಪ್ರೀತಿ ಮಾಡ್ತಾ ಹೋದ್ರೆ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮ ನಮ್ಮ ಜೀವಿತವನ್ನು ಮೇಲಕ್ಕೆ ಮಹಿಮೆಗೆ ತಗೊಂಡು ಹೋಗ್ಲಿಕ್ಕಿದ್ದಾರೆ. அவர் எங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல நண்பனாக, ಅವರು ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಒಬ್ಬ ಒಳ್ಳೆಯ ಸ್ನೇಹಿತನಾಗಿ, அவர் எங்களுடைய ஜீவனாக, ಅವರು ನಮ್ಮ ಜೀವವಾಗಿ, அவர் எங்களுடைய வாழ்க்கையின் எதிர்காலமாக, ಅವರು ನಮ್ಮ ಜೀವಿತದ ಒಂದು ಕಾರ್ಯವಾಗಿ, ಎಲ್ಲ ஆசீர்வாதம் நிறைந்தவர், ಎಲ್ಲ ಆಶೀರ್ವಾದ, ಎಲ್ಲ அபிஷேகம் நிறைந்தவர், ಎಲ್ಲ ಅಭಿಷೇಕದಿಂದ ತುಂಬಿಸಲ್ಪಟ್ಟ அந்த போவாஸ் இடத்தில் அநேக நிலங்கள் இருந்ததோ, ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಬೋವಾಚನ ಹತ್ರ ಅನೇಕ ಸ್ಥಳಗಳಿತ್ತು, ಅನೇಕ ವಯಲ್ಗಳು இருந்ததோ, ಅನೇಕ ಹೊಲಗಳಿದ್ವು, ಅದೇ ರೀತಿ இந்த பூமிக்கு சொந்தக்காரராயிருக்கிற ஆவியானவர், ಈ ಭೂಮಿಗೆ ಸ್ವಂತನಾಗಿರುವಂತ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮ, அவர் உனக்கு சொந்தமாய் மாற போகிறார். ನಿನಗೆ ಸ್ವಂತವಾಗಿ ಮಾಡಲ್ಪಡಲಿಕ್ಕಿದ್ದಾನೆ. அந்த பிதாவுடைய ஆசை என்ன தெரியுமா? ಆ ತಂದೆ ದೇವರ ಆಸೆಯನ್ನು ಗೊತ್ತಾ? நவோமியுடைய ஆசை என்ன இருந்தது தெரியுமா? ನವೋಮಿ ಆಸೆಯನ್ನು ಗೊತ್ತಾ? ரூத் எப்படியாவது நல்லா வாழ வேண்டும். ರೂತ್ ಹೇಗಾದರೂ ಚೆನ್ನಾಗಿ ಬದುಕಬೇಕು. ரூத் இடத்தில் அவள் சொல்லுகிறாள், ರೂತಳ ಬಳಿ ಅವಳು போ போவாசை போய் சந்தி, ಹೋಗು ಬೋವಾಜನಲ್ಲಿ ನಿನ್ನ ಸಂಧಿಸು. போவாஸ் எனக்கு உறவினர், ಬೋವಾಜನ್ ನನಗೆ ಅವನು ಸಂಬಂಧಿಕನು. ஓ இன்றைக்கு பிதாவாகிய தேவன் சொல்லுகிறார், ಈ ದಿನ ತಂದೆಯಾಗಿರೋ ದೇವರು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, நான் என் மகனை இழந்து விட்டாலும், ನನ್ನ ಮಗನನ್ನು ಕಳ್ಕೊಂಡ್ರು, நீ எதையும் இழக்க கூடாது. ನೀನು ಯಾವುದನ್ನು நீ ಕಳ್ಕೊಳ್ಳಬಾರದು. உயர்ந்து வாழணும், ನೀನು ಉನ್ನತದಲ್ಲಿ நீ ஆசீர்வதிக்கப்படணும். ನೀನು ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಡಬೇಕು. அதற்காகவே என் மகனை நான் அனுப்பினதல்லாமல் என் ஆவியையும் நான் உனக்கு தருகிறேன். ಅದಕ್ಕಾಗಿ ನನ್ನ ಮಗನನ್ನು ಕಳಿಸಿದ್ದು ಮಾತ್ರವಲ್ಲ, ನನ್ನ ಆತ್ಮನನ್ನು ನಾನು ಕಳಿಸ್ತಾ ಇದ್ದೇನೆ. என்னுடைய ஆவி உன் மேல தங்கியிருக்கும். ನನ್ನ ಆತ್ಮವು ನಿನ್ನ ಮೇಲೆ ಜೀವಿಸುತ್ತದೆ. ஓ நிரந்தரமாக ನಿರಂತರವಾಗಿ நீ சந்தோஷமாய் வாழுவாய். ನೀ ಸಂತೋಷವಾಗಿ எனக்கு ಜೀವಿಸ್ತೀಯ. அன்பான தேவ பிள்ளையே, ನನಗೆ ಪ್ರಿಯರಾದ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இந்த காலை நேரத்திலும் கூட ಈ ಬೆಳಗಿನ ಸಮಯದಲ್ಲೂ ಕೂಡ பிதாவை நேசிக்க 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 ತಂದೆಯನ್ನು ಪ್ರೀತಿ ಮಾಡ್ತಾ ஆவியானவர் எங்களோடு இணைகிறார். ಪರಿಶುದ್ಧಾತ್ಮ ನಮ್ಮೊಂದಿಗೆ ಆತನು ಸೇರಲಿಕ್ಕಿದ್ದಾನೆ. பரிசுத்த ஆவியானவர் எங்களுடைய வாழ்க்கையில் ஒன்றாகிறார். ಪರಿಶುದ್ಧಾತ್ಮ ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಆತನು ಒಂದಾಗ್ಲಿಕ್ಕಿದ್ದಾನೆ. வறண்டு போன இந்த வாழ்க்கையை செழிப்பாக்க, ಓ ಬರದಿಂದ ತುಂಬಿರುವಂತ ಈ ಜೀವಿತವನ್ನು ಸಮೃದ್ಧಿಯಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸಲು, பொறுக்கிறவளாய் இருக்கிற எங்களுடைய வாழ்க்கையை பொறுப்பாளியாய் மாற்ற, ಓ ಆಯ್ಕೊಳ್ಳುತ್ತಿರುವಂತ ನನ್ನ ಜೀವಿತವನ್ನು ಒಂದು ಯಜಮಾನಿಯಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸಲು அந்த ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையில வருகிறார். ಆ ಪವಿತ್ರ ಆತ್ಮ ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಬರ್ತಾ ಇದ್ದಾನೆ. பிரச்சனைகளை பார்த்து கொண்டே விவரித்து கொண்டு வாழ்கிற வாழ்க்கையை விட்டு, ಸಮಸ್ಯೆಗಳನ್ನು ನೋಡಿಕೊಂಡು ಅದನ್ನು ವರ್ಣಿಸಿಕೊಂಡೇ ಜೀವಿಸುವಂತ ಜೀವಿತವನ್ನು ಬಿಟ್ಟು தேவனை வர்ணிக்கிற வாழ்க்கையை பாருங்க. ದೇವರನ್ನು ವರ್ಣಿಸುವಂತ ಒಂದು ಜೀವಿತವನ್ನು ನೋಡಿ, இயேசுவை நேசிக்கிறதை பாருங்க. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಪ್ರೀತಿ ಮಾಡುವುದನ್ನು ನೋಡಿ, அவரை மனதார நேசிங்க. ಅವರನ್ನು ಮನಸಾರೆ ಪ್ರೀತಿ ಮಾಡಿ, அவரை இரவும் பகலும் அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருங்க. ಹಗಲು ಇರುಳು ಆತನ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ನೀವು ಬದುಕಿ, அவர் சொன்ன வார்த்தைகளை இரவும் பகலும் தியானிங்க. ಆತನು ಹೇಳಿದಂತ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಹಗಲಿರುಳು ನೀವು ಧ್ಯಾನಿಸಿ, அன்பின் தூதனாய் மாறுங்க. ಪ್ರೀತಿಯ ದೂತನಾಗಿ ನೀವು ನಿಮ್ಮನ್ನೇ ಮಾರ್ಪಡಿಸಿಕೊಳ್ಳಿ. எந்த வாழ்க்கையின் எந்த பகுதியில் பார்த்தாலும் அன்பு உங்களுக்குள்ள ஆளுகை செய்வதாக. ನಿಮ್ಮ ಜೀವಿತದ ಯಾವ ಭಾಗವನ್ನು ನೋಡುವುದಾದರೂ ಆ ಜೀವಿತದಲ್ಲಿ ಪ್ರೀತಿಯು ಆಳ್ವಿಕೆ ಮಾಡಲಿ. Amen. The love of God is eternal. The love of God is without blemish. The love of God is without stain. ದೇವರ ಪ್ರೀತಿಯದು ನಿಷ್ಕಳಂಕವಾದದ್ದು, ದೇವರ ಪ್ರೀತಿಯದು ನಿರಂತರವಾದದ್ದು, ದೇವರ ಪ್ರೀತಿಯದು ಶಾಶ್ವತವಾದದ್ದು. ಪ್ರಿಯರೇ, அதேபடி எங்களுடைய அன்பு மாறுவதாக. ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ನಮ್ಮ ಪ್ರೀತಿಯು ಬದಲಾಗಲಿ. எங்களுடைய இரட்சகராய் இருக்கிற இயேசு எங்களுக்கு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ನಮ್ಮ ರಕ್ಷಕನಾದಂತ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ನಮಗೆ ಹೇಳಿದ ಮಾತೇನು ಗೊತ್ತಾ? இயேசு சொன்னார், ಯೇಸು ಹೇಳಿದ್ರು, உன்னுடைய பரலோகத்தின் பிதா பரிபூர்ணமாய் இருக்கிறதை போல நீயும் பரிபூர்ணமாயிரு. ನಿನ್ನ ಪರಲೋಕದ ತಂದೆಯು ಪರಿಪೂರ್ಣವಾಗಿರುವಂತೆ ನೀನು ಕೂಡ ಪರಿಪೂರ್ಣವಾಗಿರು. What makes you perfect? ಏನು ನಿಮ್ಮನ್ನು ಪರಿಪೂರ್ಣವಾಗಿ ಮಾಡ್ತದೆ? 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் சொல்லுகிறது. 1 ಕೊರಿಂಥ 13ನೇ ಅಧ್ಯಾಯ ಹೇಳ್ತದೆ, அன்புதான் உன்னை பரிபூர்ணப்படுத்தும். ಪ್ರೀತಿಯೇ ನಿನ್ನನ್ನು ಪರಿಪೂರ್ಣವಾಗಿಸುತ್ತದೆ. அன்புதான் உன்னை பரிபூர்ணப்படுத்தும். ಪ್ರೀತಿಯೇ ನಿನ್ನನ್ನು ಪರಿಪೂರ್ಣ ಮಾಡುತ್ತದೆ. எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, ನನಗೆ ಪ್ರಿಯರಾದ ದೇವರ இந்த ಮಕ್ಕಳೇ, காலை நேரத்தில் எங்களை நாங்கள் அர்ப்பணிப்போமா? ಈ ಬೆಳಗಿನ ಸಮಯದಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ನಾವು ஒருவேளை ಅರ್ಪಿಸಿಕೊಳ್ಳುವ. ஜெபமே செய்யாமல் நீங்கள் பின்வாங்கி போயிருக்கலாம். ಒಂದು ವೇಳೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡದೆ ನೀವು ಹಿಂಜಾರಿ ಹೋಗಿದ್ರೆ, பைபிளை படிச்சு அதிக நாட்களாய் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நடந்து கொண்டிருக்கலாம். ಬೈಬಲ್ ಅನ್ನು ಓದದೆ ಅಧಿಕ ದಿನಗಳಾಗಿ ನೀವು ಜೀವನ ಮಾಡ್ತಾ ಇದ್ರೆ,
ಆದ್ರೆ இன்றைக்கு தேவனிடத்தில் திரும்புகிற நாள். ಈ ದಿನ ದೇವರ ಬಳಿ ತಿರುಗುವ ಒಂದು ದಿನ. கர்த்தர் ரெண்டு கரங்களையும் விரித்து உங்களுக்காக இன்றைக்கு நிற்கிறார். ದೇವರು ಎರಡು ಕರಗಳನ್ನು ಚಾಚಿ ನಿಮ್ಮ ಬಳಿ ನಿಂತಿದ್ದಾನೆ. எல்லாம் இழந்து தன் மகனையே கொடுத்து அவர் உனக்காக எதிர்பார்த்து நிற்கிறார். ಎಲ್ಲವನ್ನು ಕಳಕೊಂಡು ತನ್ನ ಮಗನನ್ನೇ ಕೊಟ್ಟು ಆತ ನಿಮಗಾಗಿ ಕಾಯ್ತಾ ಇದ್ದಾನೆ. இன்றைக்கு அவரிடத்தில் ஓடு. ಈ ದಿನ ಆತನ ಬಳಿ ನೀನು அவர் ಓಡು. உன்னுடைய ஜெப அறையில் அவர் காத்து கொண்டிருக்கிறார். ನಿನ್ನ ಪ್ರಾರ್ಥನಾ ಕೋಣೆಯಲ್ಲಿ ಆತನು ಕಾಯ್ತಾ ಇದ್ದಾನೆ. 3 மணி 4 மணி 5 மணி என்று பார்க்காமல் உன் ஜெப அறையிலேயே இரவும் பகலும் ஜெபித்துக் கொண்டிருந்த அந்த ஜெப அறை இன்றைக்கு காலியா இருக்கிறதா? 3 ಗಂಟೆ 4 ಗಂಟೆ 5 ಗಂಟೆ ಎಂಬುದಾಗಿ ಸಮಯ ನೋಡದೆ ಆತನ ಪ್ರಸನ್ನತೆಯಲ್ಲಿ ಕಾಯ್ತಾ ಇದ್ದಂತಹ ಒಂದು ಜಾಗವು ಈ ದಿನ ಖಾಲಿಯಾಗಿದೆಯಾ? அந்த இடத்துல கர்த்தர் திரும்பி வந்திருக்கிறார். ஓடு. ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ದೇವರು ತಿರುಗಿ ಬಂದಿದ್ದಾನೆ. ಓಡು. அந்த